ஆடையின்றி பிறந்தோம், அம்மணமாக அலைந்தோம், கண்டதை தின்றோம், செல்லும் பாதையெல்லாம் நடந்தோம், ஆடையின்றி பிறந்தோம், அம்மணமாய் அலைந்தோம், கண்டதை உண்டோம், எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொண்டோம். எதையும் நாம் கொண்டு வரவில்லை என்று தெரிந்தாலும், கொண்டு போவதில்லை என்று புரிந்தாலும், இன்று நாம் எல்லாவற்றையும் தேடுகிறோம். ஆடையை வடிவமைத்துக் கொண்டோம், வீட்டை கட்டிக்கொண்டோம், பொருள்களை உற்பத்தி செய்தோம் என்று எல்லாமே நம் கையில் வந்துவிட்டது. உருவாக்குவதும் நாமே, அழிப்பதும் நாமே. நம்மிடமே அந்த சக்தி இருக்கிறது. பெண்ணுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இருப்பது போல ஆணுக்கும் அந்த சக்தி இருக்கிறது. ஆடையின்றி பிறந்தோம், அம்மணமாய் அலைந்தோம், கண்டதையெல்லாம் உண்டோம். கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்ந்தோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். இந்த வாழ்க்கையின் ரகசியம் பிறப்பு இறப்பு இரண்டு மட்டுமே. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இன்று பூமியே இயங்குகிறது. ஆணும் பெண்ணும் சமைத்ததுதான் இந்த இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைக்கு ஆணும் பெண்ணும் இணைந்து உருவாக்கியதுதான் அந்த வாழ்க்கை. தனிமரம் தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம் பழமொழிகளாக. அவர்கள் எல்லாம் தெரியாமல் எதுவும் சொல்லவில்லை, தெரிந்தேதான் சொல்கிறார்கள். நாம் தான் அதை மறந்துவிட்டோம் என்று அதனால் துன்பங்களை நாம் அடைகிறோம், சண்டையிடுகிறோம். நீ பெரியவனா நான் பெரியவனா என்று போராடுகிறோம், செத்து மடிகிறோம். எல்லாவற்றிற்கும் காரணமும் நாமே தான், நாம் படைத்தது தான். இந்த பூமி இருந்தது, உயிர்கள் படிப்படியாக தோன்றியது. கடைசியாக வந்தவன்தான் ஆறறிவு உள்ள மனிதன். காட்டில் வாழ்ந்தான், குகையில் வாழ்ந்தான், மரத்தில் வாழ்ந்தான், நடந்து சென்றான், கண்டம் விட்டு கண்டம் மாறி போனான். வாழ்க்கையை நடத்தினான் என்று நமக்கு அதெல்லாம் அறிவியல் அகழ்வாய்வின் மூலம் நமக்கு தெரிகிறது. எது தெரிகிறது? உலகத்தின் மூத்த மொழி தமிழும் இலக்கியமும் இலக்கணமும். அவைகள் சொன்னது எழுத்தாணியால் ஓலைச்சுவடியில் எழுதினார்கள் என்று கையிலே வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் நம் கையில் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் அதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அதற்காகத்தான் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு முக்கிய நகரத்திலும் அவர்கள் நூலகங்களை அமைத்து வருகிறார்கள். அதற்காக விழாவை அவர்கள் நடத்துகிறார்கள், நூலகங்களை வைத்து. இதெல்லாம் எதற்கு என்றால், எல்லோரும் கற்க வேண்டும், தெளிவடைய வேண்டும், வாழ்க்கையின் புரிதல் வேண்டும், அவசியம் வேண்டும் என்பதற்காகத்தான். அங்கே தில்லுமுள்ளுக்கு வேலை இல்லை. படித்தவன் சிந்திக்கிறான், படிக்காதவன் வேலை பார்க்கிறான்.
யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களெல்லாம் சித்தர்கள்தான். சரியான ஞானம் உள்ள சித்தர்கள் இன்றளவும் நம்மை அதை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். சிலர் ஆன்மீகத்தை முன்னெடுத்து அவர்கள் செய்கிறார்கள். ஆன்மீகம் என்பது மனிதன் உருவாக்கியது தான். ஆதி காலத்தில் அவனுக்கு ஆன்மீகம் தெரியாது. இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் உருவாக்கியது. அது இன்றளவும் தொடர்கிறது. அதே நேரத்தில் இதற்கு எதிர்ப்பாகவும் கௌதம புத்தர், மகாவீரர், பிரகஸ்பதி போன்றவர்களும் இருந்தார்கள். பொருள்வாதத்தை முன்வைத்தார்கள். மறுபிறவி இல்லை என்றால் வாழ்க்கை ஒரு முறைதான் என்றும் சொன்னார்கள். இதை யார் புரிந்து கொண்டார்கள்? புரியவில்லையே. அவர்கள் இன்னும் அந்த சுழற்சியில் தான் இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. கடலிலே எப்படி இந்த வேர்ல்ட் பூல் என்பார்களே, அதுபோலத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். இல்லை என்றால் அவர்கள் தெளிந்து விடுவார்கள். அவர்கள் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள். தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் நிம்மதியை. நிம்மதி தனக்குள்ளே இருக்கிறது. ஆன்மா நமக்குள்ளே இருக்கிறது, உடலுக்குள்ளே இருக்கிறது. இதை விட்டு அவர்கள் ஏதோ பரலோகம் தேடி போகிறார்கள். அங்கே சொர்க்கமும் நரகமும் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று அவர்கள் போதிக்கிறார்கள். நீங்கள் கோயிலுக்கு சென்றால் அப்படித்தான் அவர்கள் செய்வார்கள். பூஜை நடத்துவார்கள், உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றுவார்கள். கோயிலுக்கு சென்று வாருங்கள், தவறே இல்லை, எல்லாவற்றையும் பாருங்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய நைவேத்தியம் போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். இது மனிதன் உருவாக்கியது தான். சம்பிரதாயங்கள், சமயங்கள் மனிதர்கள் உருவாக்கியது தான். நாமும் மனிதன் தானே, நமக்கும் அறிவு இருக்கிறதே, நாம் எல்லாம் கல்வி உள்ளவர்கள் தானே. ஏன் நாம் அதை தெரிந்து கொண்டு எது தேவையோ அதை பயன்படுத்தக்கூடாது? ஆன்மீகத்தை அவர்கள் பொருளாக வைத்து அவர்கள் செய்வதால் நமக்கு அது எதிராக இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. அந்த உண்மையை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவே இந்த பதிவை நான் செய்கிறேன்.